கார் பந்தயம், ராக்கெட், சுரங்கப்பாதைகள், அரசியல் கட்சிகளின் நமக்கு நாமே திட்டம். தெற்காசியாவில் முதல் முறையாக ஃபார்முலா 4 கார் பந்தயம் சென்னையில் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. சென்னை தீவுத்திடலை சுற்றியிருக்கக்கூடிய ராஜாஜி சாலை, நேப்பியர் பாலம், சிவானந்தா சாலை, கொடிமர இல்ல சாலை அப்படின்னு தீவுத்திடலை சுற்றியிருக்கக்கூடிய 3.8 கிலோமீட்டர் நிலமுள்ள சர்க்கியூட்ல இந்த கார் ரேஸ் நடந்திருக்கு. இதுல 19 சாலை திருப்பங்கள் இடம்பெற்றது. இந்தியாவிலேயே ஃபார்முலா 4 இரவு நேர ஸ்ட்ரீட் கார் ரேஸ் நடப்பது இதுதான் முதல் முறை. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சென்னையில் இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் போட்டி நடந்துச்சு. இந்த கார் பந்தயத்தில் சென்னை டர்போ ரைடர்ஸ், கோவா ஏசஸ் ஜேஏ ரேசிங், ஸ்பீட் டவான்ஸ் டெல்லி, பெங்களூரு ஸ்டேட்டர் உள்ளிட்ட 8 அணிகள் கலந்துக்கிட்டாங்க. தெற்காசியாவிலேயே ஃபார்முலா 4 இரவு நேர ஸ்ட்ரீட் கார் ரேஸ் நடத்தப்பட்டது இதுவே முதல் முறை. இந்நிலையில் சென்னை ஃபார்முலா 4 ரேஸ் கார் பந்தயம் நடத்தியதற்காக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு நிர்வாகியும் பைக் ரேசருமான அலிஷா அப்துல்லா பாராட்டியிருக்காரு. இதை பற்றி அவர் பேசும்போது, சென்னையில் இப்போ ஃபார்முலா 4 ரேஸ் முக்கியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு வீராங்கனையாக பார்த்தால் இது முக்கியம்தான். தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நினைத்து பெருமைப்பட்டேன். அவர் நிறைய உதவிகளை செய்கிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. சென்னையின் மையப்பகுதியில் கார் ரேஸ் நடத்துவது அப்படிங்கிறது சுலபமான விஷயம் கிடையாது. அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து அவர் இதை செஞ்சிருக்காரு. அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கார் பந்தயத்தை எதிர்க்கட்சிகள் குறிப்பாக பாஜக கடுமையாக விமர்சித்து வந்த நிலையில் பாஜக நிர்வாகியே பாராட்டியிருக்கும் கோணம் வரவேற்கத்தக்கது. விளையாட்டு வீராங்கனையாகத்தான் தான் பார்ப்பதால், இந்த விளையாட்டு வீராங்கனையாக தான் இதை பார்ப்பதால் இந்த கார் பந்தயம் முக்கியம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊடகத்திற்கு அலிஷா அளித்திருக்கக்கூடிய பேட்டியில் இதை நிச்சயம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பார்க்கணும். தமிழக அரசு மிக சிறப்பான ஏற்பாடுகளை பண்ணியிருக்காங்க, அதற்காக அவர்களை பாராட்டணும். இது ஏன் முக்கியம், நாட்டிற்கு அவசியமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. தெற்காசியாவின் முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் கார் பந்தய போட்டிகள் நடப்பதால் சென்னை சர்வதேச கவனத்தை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல பொருளாதார நிபுணர் நாகப்பன் புகழேந்தி, நாட்டில் பலர் உணவு இல்லாமல் இருக்கும்போது ராக்கெட், செயற்கைக்கோள் தேவையா அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் இஸ்ரோவால் இந்தியாவுக்கு சர்வதேச புகழும் அங்கீகாரமும் கிடைத்தது என்பதை மறுக்க முடியாது. அதனால சில விஷயங்கள்ல நேரடி பலனை மட்டுமே பார்ப்பது சரியாக இருக்காது அப்படின்னு பேட்டியளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்முடைய நாட்டில் வறுமை, வேலையில்லா திண்டாட்டம் முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்பது உண்மைதான். அதே நேரத்தில் பல்வேறு துறைகளிலையும் வல்லரசுகளுக்கு இணையான வளர்ச்சி ஏற்பட்டிருப்பதையும் மறுக்க முடியாது. உலக அரங்கில் இந்தியா வறுமைப்பட்ட நாடு, உலகளாவிய போட்டிகள் எதையும் நடத்த சக்தியற்ற நாடு, இந்தியர்களின் திறமை உலகளாவிய போட்டிகளை நடத்தும் அளவுக்கு கூட வரவில்லை என்றெல்லாம் கருத்தோட்டங்கள் முன்வைக்கப்பட்டு வருது. இதை முறியடிக்க நம்முடைய நாடு விடுதலை அடைந்த போது அப்போ இருந்தவரை நிலையில் சுரண்டப்பட்டு எச்சசுற்றங்கள் ஏகாதிபத்தியம் விட்டு வைத்திருந்த நிலையில் அதையெல்லாம் தாண்டி எத்தகைய அளவுக்கு முன்னேற்றங்களையும் நாம் அடைந்திருக்கின்றோம் என்பதை உலகிற்கு உணர்த்தினால்தான், நமது நாட்டில் முதலீடு செய்யவும் நமது நாட்டு மக்களும் மிக திறமையானவர்கள் அப்படிங்கிறத எடுத்து காட்டினால்தான் உலக நாடுகளில் வேலை வாய்ப்பின் போது கௌரவமான இடம் கிடைக்கவும் வழி பிறக்கும் அப்படிங்கிறத மறந்துவிடக்கூடாது. உள்நாட்டில் எத்தனையோ மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் வைத்து அரசியல் நடத்தவும் நாட்டை மேலும் முன்னோக்கி எடுத்து செல்லவும் திட்டங்களை வகுத்து செயல்படணும். மாறாக ராக்கெட் விடுறது, சுரங்கப்பாதைகளையோ மெட்ரோ ரயில்கள் அமைப்பதையும் கிண்டல் செய்வது, ஃபார்முலா கார் பந்தயத்தை கேள்வி கேட்பது, முதலீடுகளை ஈர்க்க மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணங்களை கேலி செய்வது போன்றவை நமது நாட்டுக்கு நாமே செய்யும் இடையூறுகள் தான். இதுல அரசியல் கட்சிகள் யாருமே விதிவிலக்காக இருப்பதை போல் தெரியல. உலக அரங்கில இந்தியர்களின் பெருமைகளை சீர்குலைக்க யார் முயன்றாலும் கட்சி வேறுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்கும் அரசியல் நாகரிகம் மேம்பட வேண்டும். அப்பதான் இந்தியா உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்க முடியும்.